உணவு மற்றும் உணவு அல்லாத பணவீக்கம் முறையே 2.0% மற்றும் 0.8% பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக 11 மாதங்களாக நெருக்கடி நிலையில் காணப்பட்ட கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டி நேர்பெறுமதியை வெளிப்படுத்தியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இலங்கை மத்திய வங்கி, கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டி ஊடாக அளவிடப்படும் வெளிப்படை பணவீக்கம் 2025 ஜூலை மாதத்தில் 0.3% காணப்பட்ட நிலையில் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1.2% என்ற நேர்பெறுமதியை வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் 75வது வருட பூர்த்தியை முன்னிட்டு வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தாள் நேற்றைய தினம் முதல் புழக்கத்திற்கு விடப்பட்டுள்ளது. 50 மில்லியன் வரை மட்டுப்படுத்தப்பட்ட நாணயத்தாள்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானதென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் இது சமூகத்தில் பிழையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய வங்கி 2000 ரூபாய் நாணயத்தாள்கள் 50 மில்லியன் வரை அச்சிட்டு சந்தைக்கு விநியோகித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மத்திய வங்கியில் 75 வருட ஆண்டு நிறைவை முன்னிட்டு இது வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளன. மத்திய வங்கி பணம் அச்சிடப்படுவதில்லை என குறிப்பிட்டாலும் பணம் அச்சிடப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது அல்லவா? மத்திய வங்கி பணம் அச்சிடுவதில்லை என்ற கருத்து இல்லை. நாளொன்றில் நாணயங்கள் மற்றும் நாணயத்தாள்கள் எந்த அளவு அழிவடைந்து செல்கின்றன, பயன்பாட்டுக்கு பெற முடியாத நிலை காணப்படுகிறது. இவ்வாறாக பெருமளவு பணம் பயன்பாட்டிலிருந்து ஒதுங்குகின்றது. அதற்கு இணைவாக மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு சந்தைக்கு விநியோகிக்க வேண்டும். அவ்வாறான செயற்பாடு இடம்பெற்றால் நிதி நிலைமைகளில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது. புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அமைய அரசாங்கத்தின் தேவைக்கு ஏற்ப நிதி விநியோகம் முன்னெடுக்கப்பட மாட்டாது. அதுதான் முக்கியமான விடயம். අජයේ අවශ්‍යතාවය මත මුදල් සැපයුම ප්‍රසාරණය වීමක් සිද්ධ වෙන්නේ නැහැ. ඒක තමයි වැදගත්ම දේ.